வெஜிடேரியன்ஸ் எல்லாரும் ரெசிபி பார்க்க ரெடியா? இது வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் இல்ல, நான் வெஜிடேரியன்ஸ் கூட கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. சிம்பிளான ரெசிபி, வர்த்தா இருக்கும். ஸ்வைப் பண்ணாம பாருங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது இந்த வெஜிடபிள்ஸ்ல நான்வெஜ் ஐட்டம்ஸ். அதுலயும் இந்த ரா பனானால ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 2 வாழைக்காய் போல எடுத்திருக்கேன். அதோட தோல் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிட்டு சைட்ல இருந்து கட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஷேப்ல கிடைக்குது. கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபிஷ் ஷேப் பனானால இந்த சென்டர்ல கொஞ்சமா இந்த டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்தோம்னா பார்க்கிறதுக்கு அப்படியே ஃபிஷ் மாதிரியே இருக்கு. கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை தண்ணியில போட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி ஒரு 50% வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மேரினேஷனுக்காக ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கார்ன்ஃபிளவர், ரைஸ் ஃபிளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், தேவைக்கேற்ப உப்பு, கறி லீவ்ஸ், 2 பெரிய வாழைக்காய்க்கு தேவையான மசாலா வித் மெஷர்மெண்டோட கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரொம்ப தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா வாழைக்கால கோட் ஆகாது. அதனால ஓரளவுக்கு திக்கா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை ஒன்னொன்னா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா கோட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதால உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கட் பண்ணும்போதே கொஞ்சம் தடிமனா விட்டு நம்ம கட் பண்ணணும். ரொம்ப தின்னா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயில் பண்ணி எடுக்கும் போது உடஞ்சு போயிடும். ரொம்ப தடிமனா இருக்க வேண்டாம். மசாலாலாம் மேரினேட் ஆகாது. அதனால ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். 15 இருந்து 30 நிமிஷம் நம்ம மேரினேஷனுக்காக விட்டாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒரு தவால தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை, இந்த சிக்கன் 65 இதெல்லாம் செய்றீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, வாழைக்காய் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா சைட்லயும் அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திருப்பி போடுங்க. அடுத்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்ல சிம்மில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை சூப்பர் டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. பியோர் நான் வெஜிடேரியன்ஸ் இருப்போம் இல்லையா, நான்லாம் அந்த ரகம் தான். எனக்கெல்லாம் இந்த வெஜ் பக்கம் போனோம் அப்படின்னாலே அவ்வளோ கடுப்பா இருக்கும். ரீசன்ட் டேஸ்ல இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் எந்த பக்கம் போனாலும் இந்த வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. சரி எப்படி தான் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படிங்கறதுனால தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். எங்களை மாதிரி பியோர் நான் வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் ஒரு சோதனை காலம் அப்படின்னா இந்த புரட்டாசி மந்த் தான். வெஜ் தான் சாப்பிட்டாகணும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமயத்துலலாம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்கு. ஆனியன், லெமன்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பர் டேஸ்டாவே இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.